என்னக்கா இது? காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி மாதிரி நாமளும் இங்கனக்குள்ளேயே காத்துட்டு கிடக்கும். சிலிண்டருக்காரனை காணமே. இந்த வழியாதாம்டி வருவான் சின்ன பொண்ணு. அதனாலதான் இங்கனக்குள்ளேயே இருக்க சொன்னேன். நில்லு, வருவான். வந்தது எப்படியாட்டும் பேசி ஆளுக்கு ஒரு சிலிண்டரை வாங்கிடணும். ஆமா லட்சுமி, இல்லைன்னா நம்ம பாடு பெரும்பாடாயிருமே. இந்த மார்ச் மாசம் துவங்குனதுல இருந்தே என்ன பிரச்சனை? அங்க குண்டு போடுறானுவோ, இங்க குண்டு போடுறானுவோ. கேஸ் தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடு, டீசலுக்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் உகாதி, ஹோலி, தெலுங்கு வருட பிறப்பு. இந்த பிரச்சனையில பிள்ளைகளுக்கு வேற பப்ளிக் எக்ஸாமு. எப்பப்பா எவ்வளவோ பிரச்சனைகள் தான் இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, இருந்தாலும் இந்த மார்ச் மாசம் முடியறதுக்கு இன்னும் 10 நாள் கிடக்கு. எப்படிதான் ஓட்ட போறோமோ. சரியா தாம்டி சொல்றீங்க. இன்னும் 2026 ஆரம்பிச்சு 3 மாசம் கூட முழுசா முடியல. அதுக்குள்ளேயே 3008 பிரச்சனை வந்துருச்சு நம்மளுக்கு. என்ன லட்சுமி? ஆமா அம்புஜம், இதுல இந்த கேஸ் தட்டுப்பாடு வேற தலைவடிக்கலாம் வைக்குது. ஏக்கா கேஸ் வண்டி வந்துட்டு, வாங்க வாங்க. போ போ சின்ன பொண்ணு, போய் நிறுத்தி. என்ன நில்லுங்க. அம்புஜம் எதுவோ ஓடி, என்னையால ஓட முடியல. வெரசா எட்டி வா லட்சுமி, நான் போய் நிறுத்துறேன். ஏ அம்மா, ஆளுக்கு ஒரு திசையில மின்னல் மாதிரி பறந்துட்டாவ. நம்மளாலதான் ஓட கழியல. நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. என்ன பேராதீங்க, நிறுத்துங்க. என்ன எல்லா பொம்பளையாலும் நம்மள நோக்கி ஓடி வராங்க? தம்பி பேராதீங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. எப்பா ஓடி வந்ததுல மூச்சரைக்கி இறங்குங்க இறங்குங்க. ஏய், யாருமா நீங்களா? போயிட்டு இருக்க வண்டியை மறைச்சுக்கிட்டு நிக்கீங்க, வழிய விடுங்க. அதானே நீங்களாம் பேச வேண்டிய சூழ்நிலை. என்ன செய்ய, ஊரே கேஸ் தட்டுப்பாட்டுல திண்டாடிட்டு கிடக்கு. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? சீக்கிரம் சொல்லுங்க, நேரம் ஆயிக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனையா? நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க சிலிண்டரு. சிலிண்டரு தான் பெரிய பிரச்சனை. ஆமா, நேத்து வரைக்கும் வீட்டுல ஓரமா இருந்த கேஸ் சிலிண்டர் தான் இன்னைக்கு ஹீரோவே. இந்த கேஸ் சிலிண்டர் தானே எங்களை காலையில இருந்து லோ லோ லோன்னு அலோல் பட வைக்குது. ஷப்பா, இந்த வெயிலுக்கு மண்டைய வேற பிச்சு எடுக்கு. இவளுக வேற வழிய விட்டு தொலைய மாட்டுக்கிறாளுவோ. ஏ தம்பி, ரொம்ப தான் அலட்டிக்கிறீங்களே என்ன? நாங்க சொல்ல வர விஷயத்த முழுசா கேளுங்க. சீக்கிரம் சொல்லுங்கக்கா, அதை தானே முதல்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணா பேசுனா எப்படி? சிலிண்டர் தட்டுப்பாடா இருக்குல்ல, வீட்டுல இருக்க கேஸ் வேற என்னைக்கு முடிய போதோ தெரியல, பக்கு பக்குன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா தம்பி, அதை பார்த்து எங்க மனசும் பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதான் உங்களை நிறுத்தி வச்சிருக்கோம். நீதான் எப்ப பார்த்தாலும் காலி சிலிண்டர் கொடுத்தா ஒரு ஃபுல் சிலிண்டர் தருவல்ல. ஆமா, எக்ஸ்ட்ரா இருந்தா மட்டும் தருவேன். இப்படியே பேசி பேசி என்னைய மாட்டி விட்டுட்டு போயிடாதீங்க. சே சே, நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க, உனைய மாட்டுவேனா? நான் எங்க உங்களுக்கு உதவி பண்ணேன்? சும்மா இப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க. எவனாவது காதுல விழுந்தா என்னைய தப்பா நினைக்க போறான். உங்களுக்குள்ள சிலிண்டர் லேட்டானா மட்டும்தானே என்கிட்ட வாங்கியிருக்கீங்க. ஆமாப்பா, அதுதான் பெரிய உதவின்னு சொன்னேன். சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. அதே மாதிரிதான் இப்ப எங்க எல்லாரு வீட்லயும் ஒரு எம்டி சிலிண்டர் கிடக்கு. அதை வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு புல் சிலிண்டர் கொடுத்துட்டு போயிருப்பா. 1 இல்லைன்னா 2 நாள் தந்துட்டு போயிரு. ஓஹோ, பிளாக்ல சிலிண்டர் வாங்க வரீங்களோ? அதெல்லாம் இனி நடக்காதுக்கா. இப்பவே சிலிண்டர் தட்டுப்பாடா இருக்கு. சிலிண்டர் புக் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு இன்னும் நான் கொடுக்காம இருக்கேன். உங்களுக்கு சிலிண்டர் வேணா நீங்க புக் பண்ணுங்க, அப்புறம் 25 நாள் கழிச்சு வரும். என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்க? எல்லாரும் வீட்லயும் சின்ன சின்ன பிள்ளைல வச்சிருக்கோம். ஒரு சிலிண்டர் தந்தா என்ன குறைஞ்சா போயிருவ? 25 நாளைக்கு நாங்க என்ன செய்வோம்? அதெல்லாம் இப்ப கொடுக்க முடியாதுக்கா. அங்க எங்களுக்கே சிலிண்டருக்கு அடைக்கிறதுக்கு கேஸ் இல்லாம இருக்கும். எங்களுக்கே தட்டுப்பாடா இருக்கு. இப்படி தெருவுக்கு 4 பேர் வந்து கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். நான் அந்த வேலையை விட்டுட்டு தலையில துண்டை போட்டுட்டு போக வேண்டியதான். ஓஹோ, எங்க ஊருக்கே வந்துட்டு எங்க தெருவுலயே வண்டியை விட்டுட்டு நீங்க எப்படி இந்த வண்டியை எடுத்துட்டு போறீங்கன்னு நானும் பாக்கேன். இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. பாடிய பாத்தீங்களா? மூஞ்சில ஒரு குத்து விட்டா மூஞ்சி அங்கிட்டு திரும்பிக்கும்.
பேச வந்துட்டாளுங்க என்கிட்ட. சின்ன பொண்ணு உன்னையவே மரியாதை இல்லாம பேசுறான் பாருட்டி. இன்னைக்கு இவனை சும்மா விடக்கூடாது. யோ என்ன ஜிம்பாடி வச்சிருந்தா நீ பெரிய இவனோ? இன்னைக்கு எப்படி போறன்னு நாங்க பாக்கோம். அதானே பொம்பளை பிள்ளைகிட்ட வார்த்தையை அளந்து பேசணும். அது என்ன நீ வா போன்னு மூஞ்சில குத்திடுவேங்க. இப்படிலாம் பேசியிருந்தனா உன் ஒரே ரோட்ல வச்சு உரசிடுவேன். யாருக்கிட்ட? உங்ககிட்ட எல்லாம் பேச நேரலமா, வழிய விடுங்க. வழியெல்லாம் விட முடியாது. பேசுனதுக்காச்சும் ஒரு சிலிண்டர் தந்துட்டு போ. சரியான லூசு கும்பலா இருக்கும் போல. எனக்கு என்ன, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போறேன். ஓ இப்படிலாம் மிரட்டலாம் நாங்க பயந்துருவோமோ? அதானே என்ன சின்ன பொண்ணு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இன்னைக்கு வேணா அவன் தப்பிச்சிருக்கலாம். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் கையில மாட்டாமவா போயிருவான். ஏட்டி லூசு, சிலிண்டர் இல்லையே இப்ப என்ன செய்ய? என்ன செய்யனா வயிறு வேற பசிக்கு. பசியில ஏதாவது யோசனை வருமா? அதுக்கு ஐயய்ய நிறுத்துங்கக்கா. இப்ப என்னத்துக்கு ரெண்டு பேரும் கோரஸ் பாடிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன சின்ன பொண்ணு செய்யறது? இப்ப நான் என்ன பெருசா கேட்டுற போறேன்? வயிற்றுக்கு ஏதாவது வேணும். நானும் கீதாக்காலும் அந்த ஓலப்பை கடையில் போய் ஆளுக்கு 4 பொரோட்டா வாங்கிட்டு வரேன். நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறாமரை இருந்து யோசிப்போம். ஆட்டுமா? சரி சின்ன பொண்ணு. எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலயே இருப்பா அம்புஜம். போராட்டா தானம் டீ. போ போய் வாங்கிட்டு வா, தின்னுட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். அது மட்டும் இல்ல, பொரோட்டா வாங்குறேன்னு அப்படியே எங்கேயாவது போய் ஒளிஞ்சிடாதீங்க. சீக்கிரம் வந்து சேருங்க. ஆட்டும்க்கா, அப்ப போங்க வாரேன். வா அம்புஜம், அந்த ஆத்தங்கர பக்கம் மரத்தெல்லாம் வெட்டி போட்டாவல்ல, அங்க சுள்ளியெல்லாம் கிடக்கும். கொஞ்சம் பெறக்கி கொண்டுட்டு போவோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல. ஆமா ஆமா வா லட்சுமி. அந்த பக்கம் நல்லா இழுத்து கட்டு. ஆட்டு லட்சுமி, நல்ல பெரிய கட்டால இருக்கு, தூக்கிட்டு போக முடியுமா? அதெல்லாம் தூக்கிட்டு போயிடலாம் அம்புஜம். நல்ல இறுக்கி மட்டும் கட்டிரு. இப்ப தூக்கிடுவோமா? பைய போ அம்புஜம். பைய பார்த்துதான் போவேன். இந்த ஆத்துக்கிட்ட நிக்கிறது எவ்வளவு குளுமையா இருக்கு பாத்தியா? ஆமா, குளிச்சு எடுத்துட்டு போகலாம். ஆனா நேரம் ஆயிருமே, வீட்டுல துணி கிடக்கு. அப்புறமாட்டி வாரியா அம்புஜம், துணியை துவச்சு குளிச்சுட்டு போவோம். ஆமாமா நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சேன். போவோம் லட்சுமி. ஷப்பா என்ன வெயில் அடிக்கி. பொரோட்டா வாங்க போனவள இன்னும் காணமே. இந்த வார அளவோ பாரு. என்ன ஆயிட்டு கீதா, வெறுங்கைய வீசிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? அவ என்ன கட்டைய தூக்கிட்டு வரா? அந்த கூத்தை ஏங்க கேக்குறீங்க? ஏன் என்ன ஆயிட்டு? என்ன கூத்து நடந்து போயிட்டு? பொரோட்டா வாங்கி 2 பேரும் ஒத்தையிலே தின்னுட்டு வந்துட்டீங்களோ? லட்சு, கொஞ்சம் வாயை மூடிட்டு என்னன்னு கேளுங்க. நாங்களே இங்க செம கடுப்புல வந்திருக்கோம். கூட கூட பேசியிருந்தீங்கன்னா ஓட்டு மேல தூக்கி உட்கார வச்சிருவேன். என்ன நடந்துச்சு சின்ன பொண்ணு? கேஸ் தட்டுப்பாடுனால பொரோட்டா விலையை ஏறி போயிட்டுக்கா. ஒரு பொரோட்டா 30 ரூபாயாம். ஏ அம்மா, 30 ரூபாயா? ஆமா ஆமா. அது மட்டும் இல்ல, ஒரு தோசை 60 ரூபாயா, ஒரு ஆம்லேட் 30 ரூபாயா. ஏ அப்பா, அவ்வளோ ரூபாய் ஏத்திட்டானா? ஆமா, 30 ரூபாய்க்கு எங்க போட்டு வாங்க? ஆளுக்கு 4 நாள் சாப்பிட்டாலும் ரொம்ப வந்துடும். அது மட்டும் இல்லாம 30 ரூபா கொடுத்து சாப்பிட மனசு இல்லை. அந்த ஆளை தான் வர வழியில இவ்வளோ பெரிய கட்டையை பார்த்தா தூக்கிட்டு வந்துட்டேன். இதை வச்சு அடுப்புலையே போட்டு சமைப்போம். நீ கூட்டாஞ்சோறுனாலும் ஆக்கிதாக்கா. சரி சின்ன பொண்ணு, நல்ல வேலை 30 ரூபா கொடுத்து பொரோட்டா வாங்காம வந்தியே, அது வரைக்கும் சந்தோஷம். பொரோட்டா சாப்பிடணும்னு எவ்வளோ ஆசையா போனேன். சே, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சா மறுபடியும் வேலை இறங்கினாலும் இறங்கும். வாங்க அடுப்பு போட்டு கூட்டாஞ்சோறையாவது கிண்டி திம்போம். பரவாயில்லையே, சின்ன பொண்ணு கொண்டு வந்த கட்டை ஈரான் போர் முடிகிற வரைக்கும் எரியும் போலையே. ஆமா, இனி இதை வச்சுதான் சமாளிக்கணும். போடுக்கா போடுக்கா, சீக்கிரம் சோத்த போடு. எப்படி இருக்கு சின்ன பொண்ணு? பசியில ருசிலாம் தெரியலக்கா. என்ன பசி, ஆனா நல்லா இருக்கு. ஆத்துக்கு வரீங்களா? டீ போவோம். அடிக்கிற வெயிலுக்கு ஆத்துல போய் நல்லா குளியில போடணும் போலதான் இருக்கு. ஆனா நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு போவோம். ஆட்டம் டீ, அப்ப நீங்களும் வாரீங்களா? ஆமாக்கா நானும் வாரேன், நிறைய துணி கிடக்கு துவைக்க. அப்ப சாப்பிட்டுட்டு ஆளு கொஞ்சம் வீட்டுக்கும் கொண்டு போங்க டீ. எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணோம்,
அதனால ஆளு கொஞ்சம் எடுத்துட்டு போயிருங்க. இந்த கூட்டாஞ்சோரை நைட்டுக்கும் வச்சு ஒப்பைத்திரலாம் போலயே. ஆமா, நல்லா ஒப்பேத்து வா. கொண்டு போய் பிள்ளைகளுக்கெல்லாம் கூடு, உன் புருஷனுக்கும் கூடு, சாப்பிட்டுட்டு நைட்டு வேற ஏதாவது செஞ்சு கொடுங்க. அதானே, நைட்டுக்கு வேற ஏதாவது செஞ்சு குடுக்கீதா? இதை இப்ப சுட சுட உன் பிள்ளையும் புருஷனையும் சாப்பிட சொல்லு. சின்ன பொண்ணு நீயும் உன் மாமியாருக்கே எடுத்துட்டு போ. எம்மா அந்த கிளவி என்னன்னு நிக்கோ தெரியலையே. எனக்குன்னு ஒரு வீடு இருக்கதையே மறந்துட்டேன். இந்நேரம் அது எந்த தெருல போய் தேடிட்டு கிடக்குன்னு தெரியலையே. சொல்லிட்டு தானே வந்த, சொல்லாம வந்தாதான் பிரச்சனை. சொல்லிட்டு தான் வந்தேன். சரி பார்த்துக்கலாம். இப்போ சாப்பிடும்போது ஏன் அம்புச்சக்கா அந்த கிளவியெல்லாம் ஞாபகப்படுத்தி விடுற? சாப்பிட விடு. ஏ அம்மா, என்ன மரியாதை கொடுக்கா மாமியாருக்கு? உன்கிட்ட இருந்து தம்பி படிச்சுக்கணும். அப்போ ஒரு டியூஷன் எடுக்கேங்க்கா, நீ வந்து படிச்சுக்க. விளங்கிரும். என்ன லட்சம்? உன்கிட்ட வந்து படிச்சா விளங்கிரும் சொன்னேன். வாயை மூடிட்டு சாப்பிட்டுட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நமக்கு இன்பி தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.